என் இனிய உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது சன்ஃப்ளவர் பின்ன போகிறோம். சன்ஃப்ளவர் பிறகு காஃபி ப்ரௌன், எல்லோ, க்ரீன் த்ரெட்டு, 3.5 அதே 3.5 நீடில், சிசர்ஸ். இப்போது மேஜிக் ரிங். அந்த மேஜிக் ரிங்கில் 6 சிங்கிள் குரோஷே போட்டுக்கணும். இழுத்து சுருக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் குரோஷேயில் நுழைச்சி ஸ்லிப் நாட் போட்டு டைட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒன்றுத்துலேயும் 2 சிங்கிள் குரோஷே, ஒன்றுத்துலேயும் 2 சிங்கிள் குரோஷே போடணும். ஒவ்வொரு செயின்லேயும் 2 சிங்கிள் குரோஷே போடணும். 1 2 1 2. அப்புறம் அடுத்ததில் 1 2. அப்புறம் அடுத்த செயினில் 1, சேம் செயினில் இன்னொன்று 2. 1 2 போட்டுகிட்டே வரணும். ஒரு செயின்லேயும் 2 சிங்கிள் குரோஷே போடணும். அப்போ உங்களுக்கு இந்த ரவுண்டில் வந்து 12 வந்துடும். முதல்ல 6 இருந்தது, இந்த ரவுண்டில் 12 வரணும். டூ சிங்கிள் குரோஷே போடணும் ஒவ்வொரு செயின்லேயும். ஆரம்பித்த செயின்லேயே டைட் ஸ்லிப் நாட் போட்டு டைட் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு செயினில் 2 சிங்கிள் குரோஷே போடணும். அடுத்ததில் 1, நெக்ஸ்ட்டில் 1, அப்புறம் அடுத்ததில் 2, 2 1 2 1 2 1ன்னு கடைசி விரலும் போட்டு வரணும். இது நம்ம மைண்டில் வச்சுட்டே போடணும். 2 1 2 1 2 1 போட்டுட்டு வந்தால் இதில் வந்து 18 ஸ்டிச்சஸ் வரும். உங்களுக்கு இதுதான் ரவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குரிய ஸ்டிச்சு. இதை கண்டிப்பாக கற்றுக்கங்க, எல்லாத்துக்குமே உதவும். பொம்மை செய்யும் போதெல்லாம் இப்படி தான் செய்வாங்க. தலையை வந்து தலை போடும்போது இப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் 2 போட்டுக்கோங்க, 2 சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க.
அடுத்ததில் 1 1 முதல்ல 1 2 1 2ன்னு போட்டோம். இப்போ வந்து 2 சிங்கிள் குரோஷே, அப்புறம் 2 சிங்கிள் குரோஷே. 2 முதல்ல ஃபஸ்ட்டில் 2 சிங்கிள் குரோஷே போடணும், அப்புறம் 1 1 போடணும், அதுக்கப்புறம் 2 சிங்கிள் குரோஷே சேம் ஹோல், அப்படி மாறி 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 போட்டு வரணும். லாஸ்ட் வரை இப்படியே தான் போடணும். ரவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இப்படி தான் போடணும். இந்த மெத்தடை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது வந்து பூவினுடைய சன்ஃப்ளவருடைய நடுப்பகுதி. நம்ம போட்டுட்ருக்கிறது வந்து சன்ஃப்ளவருடைய நடுபாகம். ஒரு சைடு வந்து காஃபி ப்ரௌன் வரும், அடுத்த சைடு வந்து க்ரீன். அதுவும் இதே மாதிரி தான் மேஜிக் ரிங் போட்டு இதே எப்படி இதை போட்டோமோ அதே மாதிரி தான் அதையும் போட்டுக்கணும். இப்போது ஃபஸ்ட்டில் 2 சிங்கிள் குரோஷே போட்டுக்கணும். இப்போது 1 சிங்கிள் குரோஷே, 2 3 தனித்தனியாக போட்டுக்கணும். 2 சிங்கிள் குரோஷே ஒன்றுத்தில் போடணும், அப்புறம் 1 1 1 3 சிங்கிள் குரோஷே தனித்தனியாக போட்டுக்கணும். அப்புறம் மறுபடியும் 2 சிங்கிள் குரோஷே, அப்புறம் 1 தனித்தனியாக 1 1. இப்போ ஒரே லூப் ஒரே செயினில் 2 சிங்கிள் குரோஷே போடணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே அப்படி தான் போட்டு வரணும். முதல்ல 1 இன்க்ரீஸ் பண்ணோம், அப்புறம் 2 இன்க்ரீஸ் பண்ணோம், அடுத்ததில் இப்போ 3 இன்க்ரீஸ் பண்ணுறோம். 2 செயின் போட்டுட்டு 3 செயின் தனித்தனியாக, 2 செயின் போட்டு 3 செயின் தனித்தனியாக போடணும். அது மாதிரி போட்டு இன்க்ரீஸ். அடுத்ததில் 4 5 6 7ன்னு போட்டுகிட்டே போகலாம். பெரிய ரவுண்டு வரும், அது வரையிலும் போட்டு போகலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு போட்டு போகலாம். இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கங்க. நீங்கள் சும்மா இருக்கும்போது கூட போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு இதோட நின்றுடும் இந்த ரவுண்டோட. ஏன்னா அந்த பூக்கு இந்த அளவு போதும். இதே மாதிரி க்ரீனில் ஒரு ரவுண்டு போட்டு வச்சுருக்கேன் ஏற்கனவே, அதை நம்ம இதோடு சேர்த்து இணைச்சிடணும். இப்போ லாஸ்ட்டு வந்து ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிடணும். கட் பண்ணிவிடுங்க. இந்த க்ரீனில் இதே அளவு போட்டு வச்சுருக்கேன், சேம் அளவு சேம் சைஸ் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம பேக் சைடு இணைக்க போகிறோம். இந்த டைல்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு 2ஐயும் சேர்த்து இணைக்கணும். இணைக்கும் போது கரெக்டாக பார்த்துக்கங்க. வெளிப்பாகம் வெளியே இருக்கணும், உள்பாகம் 2 உள்பாகமும் உள் சைடு இருக்கணும். இது வெளிப்பாகம், இந்த சைடும் வெளிப்பாகம். உள்பகுதியை உள்ளே வச்சு டைல்ஸ் எல்லாம் மறைச்சிடணும். மறைச்சிட்டு ஸ்டிச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு சன்ஃப்ளவருக்கு வந்து எல்லோ தான் போடுவோம் இதழெல்லாம். அதனால் எல்லோ கலர் நூலில் நம்ம இப்போ ரவுண்டாக இணைச்சிடணும் முதல்ல. அப்புறம் இதழ் போட ஆரம்பிக்கணும். முதல்ல எப்போவுமே ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு க்ரீன் வந்து பேக் சைடில் வரும், அதனால் பேக் சைடில் இருந்து உள்ளே விட்டு
இந்த நூலை இழுத்து ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். இழுக்கும்போது என் பக்கமாக இழுத்துக்கிறேன், தான் கேமராவில் வரமாட்டேங்குது. தவிர்க்கணும்னு பார்க்குறேன், தவிர்க்கணும் கண்டிப்பாக. அவ்வளோதான். என்னது நல்லா டைட்டாக போட்டுட்டு ஃபுல்லாக ரவுண்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். ஒவ்வொன்றத்துலேயும் விட்டால் சேம் சைஸ்னால் ஹோலெல்லாம் சேமாக வரும். அப்படியே நீங்கள் போட்டுட்டு வர வேண்டியதான். சிங்கிள் குரோஷே ஜாயின் பண்ணுறதுக்கு சிங்கிள் குரோஷே. கொஞ்சம் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட போடலாம். பிகினிங்கிறதுக்காக, உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் போட்டுட்ருக்கேன். சிங்கிள் குரோஷே. அந்த டெய்ல்ஸ் எல்லாம் நல்லா உள்ளே மறைச்சிடணும். இப்போ நிறுத்திட்டு அந்த இதில் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அது வழியாக நம்ம வந்து ஸ்பாஞ்ச் கொஞ்சம் வச்சுக்கலாம். அந்த சன்ஃப்ளவர் கொஞ்சம் மெத்துன்னு இருக்கும். அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், கனமாக இருக்கும் அந்த இடம். சன்ஃப்ளவரெல்லாம் அந்த இடத்துல கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சோண்டு வச்சா போதும். ஸ்பாஞ்ச் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம், ஸ்பாஞ்சுன்னா கூட வச்சுக்கலாம், அதனால ஒன்றும் கிடையாது. இது நம்ம விருப்பம்தான். இப்போ க்ளோஸ் பண்ணிடணும். சேம் சைஸுனால இந்த ப்ரௌன் ரவுண்டு க்ரீன் ரவுண்டும் கரெக்டாக அந்த லூப் வழியாக சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்சுட்டு ஸ்லிப் நாட் போட்டுற வேண்டியதுதான். இப்போ இதில் ஆரம்பிக்க போகிறோம். ஸ்லிப் நாட் இப்போ இதில் ஆரம்பிக்கணும். கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணக்கூடாது. இப்போ இதழ் போடுறோம். 2 செயின் போட்டு
அடுத்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ட்ரிபிள் க்ரோஷே அடுத்ததில், அந்த இதழுக்கு நுனியில் வரும் இல்லையா, அது வந்து நம்ம எப்படி போடுறோன்னு பார்த்துக்கோங்க. 2 செயின் போட்டுட்டு அந்த கீழே அந்த 2 செயினுக்கு கீழே 2 லூப் இருக்கும், அதில் விட்டு இழுக்கணும். அப்போ அங்கே அந்த இதழனுடைய நுனி பாகம் வந்துடும். அடுத்ததும் ட்ரிபிள் க்ரோஷே போடணும். அதே சேம் இதில் 2 ட்ரிபிள் க்ரோஷே போடணும் சேம் ஹோலில். அடுத்தது ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்தது 2 செயின் போட்டு அதே இதில் அதே டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதிலே முடிக்கணும். அதே ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஒரு இதழ் வந்தாச்சு. 2 செயின் போட்டோம், டூ செயின் போட்டு முடிக்கணும். ஒன் 2 3 செயின், டபுள் க்ரோஷே அதே செயினில், அப்புறம் ட்ரிபிள் க்ரோஷே அடுத்ததில், அடுத்த லூப்பில் ட்ரிபிள் க்ரோஷே போட்டு அந்த நுனி போடணும். தப்பு பண்ணிட்டேன். 2வது ட்ரிபிள் க்ரோஷேயில் போய் நுனி போடுறேன். ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷேலே நுனி போட்டிருக்கணும். ஃபஸ்ட்டு பிரிச்சுட்டு இப்போ போடுறேன். ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷேலே அந்த நுனி பாகத்தை போட்டுடணும். 2 லூப் வழியாக எடுத்து போட்டுடணும். அப்புறம் இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷே அதே ஹோலில் விட்டு எடுக்கணும். அப்புறம் டபுள் க்ரோஷே 1 2 செயின் போட்டு அதே லூப்பில் விடணும். அதாவது 2 ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின் போட்டு அப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே போட்டோம் ஒரே லூப்பில். இன்னொரு லூப்பில் வந்து 2 டபுள் க்ரோஷே ஒரே லூப்பில் போட்டோம். இப்போது டபுள் க்ரோஷேயும் 3 செயினும் ஒரே லூப், 2 செயினும் ஒரே லூப். இப்போ 3 செயின் போட்டு பிகின் பண்ணுறோம். அதே லூப்பில் விட்டு டபுள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே அடுத்த லூப்பில் 2 ட்ரிபிள் க்ரோஷே போடணும். ட்ரிபிள் க்ரோஷே அதே லூப்பில் விடணும். ட்ரிபிள் க்ரோஷே 2ம் ஒரே லூப்பில் வரும். அதுக்கு அடுத்ததில் டபுள் க்ரோஷே போடணும். அதுக்கப்புறம் 2 செயின் போட்டு அதே லூப்பில் ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். முடிஞ்சது இதழ். அதுக்கப்புறம் அதே லைனில் 3 செயின் போடணும். ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதே அங்கிருந்தே 3 செயின் போடணும். போட்டு டபுள் க்ரோஷே போட்டு இதே மாதிரி ஒவ்வொரு இதழும் போட்டுட்டு வரணும்.
உங்களுக்கு டைம் நிறைய ஆகுன்றதுக்காக ஃபாஸ்ட்டாக கட் பண்ணியிருக்கு. சன்ஃப்ளவருக்கு நிறைய இதழ் வரும். அப்போ நீங்கள் பொறுமையாக பார்த்து போடணும். இப்போது டபுள் குரோஷே போட்டிருக்கீங்க, இன்னொன்றுத்தில் ட்ரிபிள் குரோஷே போட்டு அந்த இதழ் நுனி போடணும். போட்டுட்டு மறுபடியும் ஒரு ட்ரிபிள் குரோஷே சேம் ஹோலில் விடணும். அப்புறம் ஒரு டபுள் குரோஷே வரும். டூ செயின் போட்டு ஸ்லிப் நாட் போடணும். இதழ் முடிஞ்சிச்சு. அப்புறம் அடுத்ததில் 3 செயின் போட்டு 3 செயின் போட்டு ஒரு டபுள் குரோஷே, இன்னொரு ட்ரிபிள் குரோஷே அடுத்த லூப்பில் விட்டு போட்டு இப்போ நுனி போடணும். அந்த 2 லூப்பு பார்த்து வச்சுக்கோங்க. 2 செயின் போட்டதும் இந்த கீழே 2 லூப் வரும், அதுக்குள்ளே விட்டு எடுத்துட்டேன்னா நுனி பாகம் வரும். இன்னொரு ட்ரிபிள் குரோஷே அதே லூப்பில் போட்டுட்டு டபுள் குரோஷே போட்டு அப்புறம் 2 செயின் போட்டு லாஸ்ட் செயினில் விட்டு ஸ்லிப் நாட் போடணும். அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இதழில் உள்ளே விட்டு ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். 2 நாட் ஸ்லிப் நாட் போட்டு க்ளோஸ் பண்ணி கட் பண்ணிட வேண்டியதான். இப்போ அந்த த்ரெட்டை மறைக்கணும். பேக் சைடு ஊசினாலையும் மறைக்கலாம், இந்த மாதிரி ஹூக்குனாலையும் மறைக்கலாம். சன்ஃப்ளவர்னால டைம் நிறைய எடுத்துக்கிடுச்சு. 20 மினிட்ஸில் தான் நான் எப்போவுமே முடிக்கணும்னு நினப்பேன். இது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இது பொறுமையாக போட்டு பாருங்கள் வீட்டில் உட்காந்து. இது பேக் சைடு க்ரீன் வந்து பேக் சைடு, ப்ரௌன் வந்து ஃப்ரண்ட் சைடு. சன்ஃப்ளவர் இது வந்து ஹெட் பேண்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட் பேண்டில் வச்சு தைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும்.